மணி 2 தாண்டிடுச்சு. இனி சாவித்ரி மேடம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போது சாவித்ரி மேடத்தை ஒரு மனதா தேர்ந்தெடுத்து அவங்க ஜெயிச்சிட்டதா அறிவிக்க போறோம். அதற்கு முன்னதாக அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரவிக்கும்படி சாரதா மேடத்தை கேட்டுக்கொள்கிறேன். சாவித்ரி மேடத்துக்கு எதிராக யாரும் எதிர்த்து போட்டி போடாததுனால அவங்க அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். சித்தார்த் சொன்னா கேளுப்பா, வேண்டாம்ப்பா. தாத்தா வாங்கன்னு சொன்னேன். சாவித்ரி மேடத்துக்கு நம்ம அசோசியேஷன் சார்பாக அவங்க தலைவரானதுக்கான சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? எங்க தாத்தாவுக்கு நடந்த ஒரு கேவலமான ஈனத்தனமான வேலைய எந்த தைரியம் இல்லாத புறம்போக்கு பண்ணானோ அவ இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம். வரத்துக்கு தைரியம் இல்லாதவன் கண்டிப்பா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டான். தம்பி, நீங்க பேசிட்டீங்க, நான் பேசல, அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் இப்போ செம்ம கோவத்துல இருக்கான். இப்ப மட்டும் நம்ம குறுக்க பேசணும், நம்மளே செருப்பால் அடிச்சிருவோம். நான் கொடுத்த ஒரு நிமிஷம் டைம் முடிஞ்சது. சித்தார்த், உங்க ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. உங்க கோபம் நியாயமானது. இங்க நடந்த அசம்பாவிதத்துக்கு எங்க அசோசியேஷனே தலை குனிஞ்சு மன்னிப்பு கேக்குது. நடந்த அவமானத்துக்கு பரிகாரமா தான் இப்ப உங்க வீட்டுல இருந்தே மேடத்தை அண்ணன் போஸ்டா நிக்க வச்சு ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அந்த வெற்றியை தான் அனௌன்ஸ் பண்ண போறோம். இல்ல, என்னால இதை ஏத்துக்க முடியாத. இந்த எலெக்ஷன்ல என் தாத்தா தான் நிக்கணும். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற நேரத்துல இந்த ஈன செயலை செஞ்சவனை கண்டுபிடிச்சு அவன் யாரா இருந்தாலும் என் தாத்தாவை வச்சு அடிக்க வைப்பேன். ஏம்பா சித்தார்த், இதெல்லாம் வேணாம்ப்பா, விட்டு வா, வீட்டுக்கு போலாம். தாத்தா நீங்க பேசாம இருக்கு தாத்தா. அதான் அவங்க நம்ம வீட்டு சார்பா சாவித்திரியை ஜெயிக்க வச்சிருக்காங்களே, அப்புறம் என்னவா? நம்ம இனிப்பு இல்லம் சார்பா, நம்ம வீட்டு ஆளுங்க சார்பா தாத்தா தான் நிக்கணும்.
நான் சொன்ன மாதிரி அப்படியே பேச. நான் பாத்துக்கிறேன் மேடம். மிஸ்டர் சித்தார்த், எலெக்ஷனுக்கான நாமினேஷன் டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க வினர் அனௌன்ஸ் பண்ற டைம்ல வந்து இப்படி சொன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டேய் சித்தார்த், போடா போய் வேற வேலை இருந்தா பாரு. கிழவ மேல செருப்ப வீசி அசிங்கப்படுத்திட்டு அதையே காரணமா காமிச்சு இந்த எலெக்ஷன்ல அண்ணன் போஸ்டா நின்று ஜெயிக்க போறேன். ஏன் கிட்டத்தட்ட ஜெயிச்சாச்சு. இனிமே இந்த சாவித்திரிய ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நிமிஷம். அவங்க அண்ணா போஸ்ட்ல நின்னாங்கன்னு யார் சொன்னது? ஏற்கனவே ஒருத்தர் இல்ல 2 பேர் நாமினேஷன் பண்ணிக்கிறாங்க. சார் சொல்லுங்க சார். கலவரம் முடிஞ்சவங்க கிளம்பும் போது எக்கா நான் சொல்ற மாதிரி செய். நீ இப்ப என்ன பண்றனா, சார் இந்த 2 பேர் பேர்லயும் நாமினேஷன் பண்ணணும். இந்த கலவரம் முடிஞ்சதும் தாக்கல் பண்ணிக்கலாமா? சரிங்க சார். சார் இதை நாங்க சொல்ற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம் சார். சரிங்கம்மா. சரிங்க சார். என்ன எலெக்ஷனை நடத்தலாம்ல? அப்புறம் இதுல ஒருத்தர் தான் எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இன்னொன்னு, யோ அத்த உன் வாயாலே சொல்லியா? இந்த எலெக்ஷன்ல தாத்தா நின்னு ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கல. ஆனா தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். அப்பா, நடந்தது நடந்து போச்சு. திரும்ப எதுக்காகப்பா எலெக்ஷன் நடத்தணும்? தாத்தா, அந்த ஆளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. சரி சார், எலெக்ஷன் நடத்தலாம். ஆனா சாவித்ரி மேடம் இதுல இருந்து விளைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லணும். என்னங்க இது? நான் மாமாக்காக தானே இந்த எலெக்ஷன்லயே நின்னேன். என்னை பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இப்ப நான் வாபஸ் வாங்கினா எவ்வளவு பெரிய அசிங்கம். நீங்க எதுக்குமா வாபஸ் வாங்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வாங்க வேண்டாம். என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், விடுங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்னா இல்ல, இப்பவே உங்களை வாபஸ் வாங்க சொல்லுங்க. என்னப்பா இது? எல்லாருக்கும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறான். சாவித்ரி நம்ம வீட்டு சார்பா தானே நின்னு இருக்கா. நம்ம வீட்டு சார்பா நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த ஆளுக்கு காதுல விழலையான்னு கேளுங்க தாத்தா. இதுதான் உன் முடிவுன்னா சரிப்பா. இவனும் நிக்கட்டும், சாவித்திரியும் நிக்கட்டும். யாருக்கு ஓட்டு போடணும்னு மெம்பர்ஸே முடிவு பண்ணட்டும். அடுத்த 1 மணி நேரத்துல எலெக்ஷன் நடக்கும். அதுக்குள்ள கேண்டிடேட்ஸ் கேன்வாஸ் பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். தாமரை அக்கா, அதை எத்துன்னு வா. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் சொல்ற அதே நேரத்துல இந்த செருப்பு இது யாரோடதோ அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தாத்தாவை வச்சு தாடிகாரன் சொன்ன மாதிரி அடிக்கிறது தான்.
என்ன நேத்ரா, அந்த செருப்பை கண்டுபிடிச்சு அதை வச்சு உங்களை அடிப்பேன்னு சித்தார்த்தும் சொல்றான், அந்த ராணியும் சொல்றா. தலை கீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அந்த செருப்பு என்னோடதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த கிழவன் மேட் இன் அமெரிக்கா செருப்பால அடி வாங்கியிருக்கான். ஓ, நீங்க யுஎஸ் போனப்ப வாங்கினதா அது? மா, டைம் இப்போ 2:10. 3 மணிக்கு கேண்டிடேட்டோட போலிங் இருக்கு. எலெக்ஷன் மெம்பர்ஸ் முன்னாடியும் கமிட்டி முன்னாடியும் பக்காவா ஸ்பீச் கொடுக்கணும். அந்த ஸ்பீச் அவங்களுக்கு நம்பகத்தன்மையா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். பாத்துக்கங்க. சித்தார்த் மட்டும் பேசினா எல்லா ஓட்டும் அவனுக்கு தான் போகும். ஏன்னா அந்த கிழவனுக்காகவே அவனுக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. எதுக்காக இப்ப நீங்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க? இன்னும் 5 நிமிஷத்துல அந்த சித்தார்த் இந்த அசோசியேஷன் பில்டிங்ல இருக்க மாட்டான். சென்னை முழுக்க தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சுகிட்டே இருப்பான். அப்படி என்ன பண்ண போறீங்க? அப்புறம் இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்ட் பத்மநாபனுக்கு கூட தெரியக்கூடாது. நேத்ரா, நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா? மா, என்னம்மா நீங்க? அவன் எலெக்ஷன் விஷயத்துக்காக பெத்த அப்பனையே போட்டு தள்ளுறானுங்க. நீங்க என்னடா இதுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்கீங்களே? நேத்ரா, இதை எப்ப பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? அந்த சித்தார்த் எப்ப வேணாலும் எலெக்ஷன் நடக்கும்னு சொன்னால அப்பவே நான் என்னோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கிழவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவன் அசிங்கப்படுற மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த செருப்பு உங்க மேல வீசும்போது உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், ஒருத்தர் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நீங்க என்ன அவ்வளவு மோசமான ஆளா? ஏங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? மீடியா என்ன வேணா கேப்பீங்களா? நடந்தது சாதாரண அசிங்கம் இல்லையா சார்? அவருக்கு இதுக்கு முன்னால இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கும் போலயே. அதான். ஐயோ ப்ளீஸ் போங்க, என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. எப்படி ஒரு அந்தஸ்துல இருந்து வர பார்த்து என்னென்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட தகுதி தராதரெல்லாம் பாக்குறதே இல்லையா? நீங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? போங்க சார், போய் வேற ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு பாருங்க. அப்புறம் என்ன கேள்வி கேட்க இன்னொரு நிருபர் வர வேண்டியதா இருக்கும். போங்க. தாத்தா, நீங்க உட்காருங்க. அவங்களை விடுங்க, உட்காருங்க. எக்கா, இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது தாடிகாரன் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை பண்ணியே தீரணும். இந்த ரிசல்ட் வரதுக்குள்ள இந்த செருப்பு யாரோடுன்னு தெரியணும்க்கா. இத்த கூட ராணி, நான் பாத்துக்கிறேன். ஏப்பா சித்தார்த், இதெல்லாம் வேண்டான்னு நான் சொன்னேனே, நீ கேட்டியா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடலப்பா. இதெல்லாம் வேணாம்ப்பா, வா போயிடலாம். தாத்தா, எப்படி தாத்தா விட்டுட்டு வர சொல்றீங்க? என்னால இது அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு வர முடியாது தாத்தா. சரிங்க, இருங்க. ஹலோ சித்தார்த்தா? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீ நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வா, உன்கிட்ட நான் பேசணும். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். தாத்தா, நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். பாட்டி பாத்துக்கோங்க. இப்ப சொல்லு, யார் நீ? இங்க பார், நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா கேளு. நீ பாட்டுக்கு எங்க அண்ணன் தவமணியை எரிச்சு கொன்னுட்டு நீ அங்க போய் ஸ்வீட் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நின்னுட்டு இருக்க. இங்க பாரு, தவமணியை கொல்ற பாக்கி எனக்கு கிடைக்கலன்னு ஒரு பெரிய வெறியில இருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல அதை சொல்லு. உன்னை நோக்கி ஒருத்தன் வரானான்னு பாரு. தம்பி, என் ஓட்டு உங்களுக்கு தான். தெய்வநாயக ஐயாவோட நல்ல மனசுக்காக தான் இதை செய்யறேன். கவலையே படாதீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க.
வாழ்த்துக்கள் தம்பி. பாக்ஸ்ல ஏன் பயப்படுற? அதுல நீ நினைக்கிற மாதிரி பாம்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கும் மேல பவர்ஃபுல்லான விஷயம் ஒண்ணு இருக்கு. அத திறந்து பாரு. என்ன மிரட்டி பார்க்காத. அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. உன்னோட அண்ணன் தவமணி தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். நீ மட்டும் என் கையில சிக்குன. நீ முதல்ல அந்த பாக்ஸ் திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீரவசனம் எல்லாம் பேசு, புரியுதா? சரி விடுங்க. தெய்வநாயகம் சார், உள்ள கேன்வாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பேரனை உள்ள வந்து பேச சொல்லுங்க. தாடிகார இப்ப போன் பேசிட்டு வந்துருவாரு, நீங்க போங்க. சரிங்கம்மா. நீங்க வேணா உள்ள போங்க, நான் போயிட்டு தாடிகார நெட்னு வரேன். சரி சரிம்மா போ. புடவையை அனுப்பியிருக்கானேன்னு பாக்குறியா? அது வேற யாரோடதும் இல்ல, உன் பிரியமான தங்கச்சி தர்ஷினி இப்ப கட்டியிருந்த சேலை தான். நீ மட்டும் என் கையில கிடைச்சன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா சொல்றேன்டா, உன்னை கொன்னே போட்டுருவேன். சித்தார்த், எலெக்ஷன் பிஸியில உன் தங்கச்சி எங்க போனான்னு நீ கவனிக்கல போல. நான் அவளை அப்பவே தூக்கிட்டேன். சீக்கிரமா நாங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு வந்துருக்கீங்க, இல்லனா இப்படிதான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பார்சல் வந்துகிட்டே இருக்கும். யோ, அங்க உன்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க, நீ என்னடா நான் இங்க வந்து நின்னுக்கிற? யோ, என்னயா என்னாச்சு? இந்த சேலை இது இப்போ தர்ஷினி கட்டின்னு வந்த சேலை தானே? ஆமா. யோ, என்னயா சொல்ற? யோ, தர்ஷினி நம்ம கூட தானே இருந்தா? இந்த தவமணியோட ஆளுங்க நான் தான் தவமணி எரிச்சு கொண்டுட்டேன்னு நினைச்சேன். என்ன பழி வாங்கறதுக்காக தர்ஷினிய போய் ராணி, இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் தர்ஷினிய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். நீ தான் இங்க சமாளிக்கணும். நான் உன்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்ல, ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். செய்வியா? யோ, நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் உசுர கூட கொடுப்பேன்யா. என்ன ஒண்ணுன்னு சொல்லையா? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ண. ஒருவேளை இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் வரலன்னா எலெக்ஷன் ரிசல்ட் நான் ஜெயிச்சேன்னு வரணும். செய்வியா? யோ, கண்டிப்பா செய்வேன்யா. நீ எப்படியாவது தர்ஷினியை மட்டும் கண்டுபிடிச்சு கூட்டின்னு வா. ஒருவேளை எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ள நீ வரலனா கூட நீ தாயா ஜெயிப்ப. அப்படிதான் நியூஸ் வரும். அத்தை நான் பாத்துக்கிறேன்யா. அப்புறம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா தாத்தாவுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா? யோ, அதெல்லாம் தெரியாதியா. நீ முதல்ல கிளம்பு, இத புடி. வழக்கமா ஸ்மூத்தா நடக்கிற எலெக்ஷன்ல இந்த தடவை ஏதேதோ நடந்துருச்சு. சரி, இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். இப்போ உங்க முன்னாடி ரெண்டு கேண்டிடேட்டும் அவங்க தரப்பு நம்பிக்கை வாக்குறுதிகளை சொல்ல போறாங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா என்னென்ன செய்வாங்கன்னு பேசி கேன்வாஸ் பண்ண போறாங்க.
உங்க முன்னாடி முதல்ல சாவித்ரி மேடம் பேசுவாங்க. அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் சித்தார்த் அவர்கள் பேசுவாங்க. இப்பொழுது சாவித்ரி அவர்கள் வந்து உங்க முன்னிலையில பேசுவாங்க. இனிப்பு இல்லத்தின் சார்பாகவும் என் மாமனார் தெய்வநாயகத்தின் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துரதிருஷ்டவசமா இந்த எலெக்ஷன்ல நானும் சித்தார்த்துமே போட்டி போட வேண்டியதாயிடுச்சு. நான் கூட வாபஸ் வாங்கியிருப்பேங்க. ஆனா நான் வாபஸ் வாங்காததுக்கு காரணம் யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீங்க தான். தர்ஷினியை எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு ஒரு க்ளூவும் இல்ல. நான் எங்கன்னு போய் தேடுவேன். பேசாம ஹேக்கர் வைபவுக்கு ஃபோன் பண்ணி இந்த கால் எந்த டவர்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்போம்.